ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனா இந்த வேலு அமைச்சர் சொல்றான், அவர் ஸ்டைலை பார்த்து ஓட்டு போட்டாங்க. என்ன ஸ்டைலு? கவுட்டையை விரிச்சிட்டு நடக்கிறது ஒரு ஸ்டைலா சொல்றாங்க. வெக்கமே இல்லாம அவர் நடைய பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவர் அழக பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு 4 வார்த்தை துண்டு சீட்டு இல்லாம பேச முடியாத இவரு திறமையானவர். எங்க அண்ணன் டிடிவி பேட்டி கொடுப்பாரு, கையில ஏதாவது துண்டு சீட்டு இருக்கா? யார் என்ன கேள்வியை கேட்டாலும் அசராமல் புரட்சி தலைவி அம்மாவை போல விரல் நுனியில் விளக்கங்களை வைத்துக் கொண்டு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவன் என் அண்ணன் டிடிவி தினகரன் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். அவருடைய அறிவுக்கு, ஆற்றலுக்கு, அழகுக்கு கிடைத்த ஓட்டு. பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தாங்க. 350 கோடி பத்திரிகையில செய்தி வந்துச்சு, மறுக்கவே இல்லை திமுக. 350 கோடி கொடுத்தாங்க. அவர் தான் டைரக்ஷன் பண்ணார். ஸ்டாலினுக்கு டைரக்ஷன் பண்ணது பிரசாந்த் கிஷோர். எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி டீ கிளாஸை குடிக்கணும், எப்படி டோப்பா மாற்றணும், எப்படி செல்ஃபி எடுக்கணும், எங்க உட்காரணும், எந்த ஸ்டைலில் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய் கூட போயிட்டான். உடனே திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, பிரசாந்த் கிஷோரால நாங்க ஜெயிக்கல அப்படின்னா அவர் பீகார்லயே தனி கட்சி துவங்கினாரே, ஏன் ஜெயிக்கல? பிரசாந்த் கிஷோரால் நாங்கள் வெற்றி பெறவில்லை, சும்மா நாங்க கூப்பிட்டு பணத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம தூக்கி கொடுத்தோங்கிற நினைப்புல பேசுறாங்க. பொதுவாகவே ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துவார். அவர்கிட்ட படிச்சவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடும், அவர் வாத்தியாராகவே இருப்பார். எவனுக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலையை தான் செய்யணும். பிரசாந்த் கிஷோர் ஒரு வாத்தியாரா இருந்து உங்களை எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டார், அவ்வளவுதான். அதுக்காக இது ஸ்டாலினுடைய திறமைக்கு கிடைத்த வாக்கு என்று சொன்னால் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளுமா? இந்த பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கெல்லாம். அம்மா உங்களை எப்படி வச்சிருந்தாங்க, எவ்வளவு கம்பீரமா உங்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. அவன் ஒரு 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்ன உடனே ஏமாந்துட்டோம். இப்ப வீதி வீதி பெண்கள் போராட்டம். இப்ப கூட டிவியை பார்த்துட்டு தான் வந்தேன். வீதிதோறும் பெண்கள் போராட்டம். 1000 ரூபாய் வேணாண்டா, குடியிருப்பு பகுதியில சாராய கடையை திறக்காதே. கொதித்து இழந்திருக்கிறார்கள். நான் ஸ்டாலினுக்கு சொல்றேன், வர்ற தேர்தல்ல நீ 5000 ரூபாய் கொடுத்தா கூட இந்த தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டார்கள், மறந்து விடா. அந்த அளவுக்கு ஆத்திரத்துல, ஆவேசத்துல, கோபத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் மேல இருக்கிறாங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குங்கிற மாதிரி கருணாநிதி என்ன பொய்யான வாக்குகளை எல்லாம் சொல்லி ஏமாத்தி இந்த நாட்டு மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றார், அதை போல ஸ்டாலினும் வாக்குகளை பெற்றார். அவன் புள்ள சொன்னான், உதயநிதி, நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம். போடு பார்ப்போம், ஓட்டத பச்சை பேனா வந்துருச்சுல, போடு. அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எப்படி என்கின்ற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். கருணாநிதியின் பேரன், ஸ்டாலினின் அருமை புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதை நம்பி இந்த நாடு ஓட்டு போடுச்சு. ரகசியமா எல்லா வேலையும் பார்க்கிற குடும்பம் அந்த குடும்பம். அதனால இவங்களுக்கு இந்த ரகசியமும் தெரியும், மக்கள் ஓட்டு போட்டாங்க. என்னாச்சு? நாங்க சொன்னோம், செய்ய முடியல. ஆசை இருக்கு, ஆனா முடியல. இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடக் கூடாது. பெட்ரோல் விலையை குறைப்போம் நாமே குறைத்திருக்கிறார்களா? டீசல் விலையை குறைப்போம் என்றார்களே, குறைத்திருக்கிறார்களா? கேஸ் விலையை குறைப்போம் என்று சொன்னார்களே, குறைத்திருக்கிறார்களா? நகைக்கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னவுடன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவதற்கு முன்னாலே பொண்டாட்டி தாலியை கூட அடமானம் வச்சுட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவோம், வந்தவுடனே நகையை திருப்பி தந்துருவார்
குடும்பம், கொள்ளை குடும்பம், ஊழல் பேர்வழிகளின் மொத்த உருவம் அந்த கட்சி. ஒரு வருடத்தில் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கும். ஒரு வருஷம்தான், கவனமா இருக்கணும். இனிமே புதிய புதிய நாடகங்களை அரங்கேற்றுவார்கள். நாட்டு நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த நாடு எந்த லட்சணத்துல இருக்கு? இந்த எல்லாம் 150 ரூபாய் 200 ரூபாய் தானே நீங்க எல்லாம் மின்சார கட்டணம் கட்டி நீங்க அம்மா சிஎம்மா இருக்கிறப்ப. இப்ப எவ்வளவு வருது? 1000 ரூபாய் வருது. யோசித்து பார்க்க. மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. இந்த 1000 ரூபாய் தேவையா? மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டுமா? சிந்தித்து பாருங்க. எங்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள். 3 வயது குழந்தை கூட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய கேவலமான சூழ்நிலை. அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலெக்டரே பெண் குழந்தைகள் தவறு செய்கிறது என்று பப்ளிக்ல பேசுறான் துணிச்சலோட. அம்மா இருந்தா பேசி இருக்க முடியுமா? 3 வயது குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறது என்று கேட்கின்ற பொழுது அந்த குழந்தையின் மீது தவறு என்று ஒரு ஆட்சியின் மாவட்ட கலெக்டரே சொல்றார். ஒரு காட்டுமிராண்டி சர்க்கார் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு இன்னும் 1 வருடம் தான் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். அம்மா பெண் போலீஸை கொண்டு வந்தார். எதற்காக? பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஆண்களிடத்திலே போய் சொல்ல முடியாது. பெண்கள் தங்களுடைய பிரச்சனையை பெண் போலீஸிலே போய் சொல்லட்டுமே. அம்மா பெண் போலீஸ் நியமிச்சாங்க. இன்னைக்கு அந்த பெண் போலீஸ் தெருவில் நடமாட முடியல. திமுக காளிகளால், திமுக காட்டு மிராண்டிகளால், திமுக ரவுடிகளால் பெண்கள் மட்டுமல்ல, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெண் போலீஸே அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறது என்கின்ற செய்தி நம்மை துடிதுடிக்க வைக்கிறது. இந்த கேடுகட்ட சர்க்கார் வேண்டுமா? பத்திரிகையை புரட்டினால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் அதுதானே. விலைவாசி விஷம் போல் ஏறுகிறது. அதை தடுக்க வக்கற்ற சர்க்காராக ஸ்டாலின் சர்க்கார் இருக்கிறது. எங்க அம்மா கிராமங்கள்ல உள்ள பெண்கள்லாம் முன்னேறணுங்கிறதுக்காக ஆடு மாடு கொடுத்தாங்க. நான் ஆடு 2 மாடு வச்சுக்க, 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், வச்சுக்க, முன்னேறு. நீங்கள் தொழிலதிபர்களாக ஆனீர்கள், படிக்காத பெண்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? ஆடு வச்சிருந்தா வரியா, மாடு வச்சிருந்தா வரியா. இந்த மதுரையில உள்ள ஒண்ணு அறிவிச்சிருக்கு அறிவாளி. நாய் வளர்த்தா வரியா? நான் கேட்கிறேன். அதுகளுக்கு சாப்பாடு போடுறது நாங்க, அதை வளர்க்கிறது நாங்க, காசு கொடுத்து வாங்குறது நாங்க. உங்க அப்பா ஸ்டாலின் கொடுக்கல, உங்க தாத்தா கருணாநிதி கொடுக்கல. ஆடு வாங்குறது நாங்க, மாடு வாங்குறது நாங்க, நாய் வளர்க்கிறது நாங்க. நாங்க எதுக்குடா உங்களுக்கு வரி கொடுக்கணும்? நாயை குளிப்பாட்டினாயா? நாய்க்கு சோறு போட்டாயா? நாய் பேண்ட அள்ளி போட்டாயா? வாக்கிங் போறப்ப நாயை இழுத்துட்டு வந்தாயா? எதற்காக வரி கேட்கிறாய்? கேட்க மாட்டோமா?